வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிரிட்டிசிசத்துக்குன்னே பெயர் போன சுவாமி பரமஹம்ச நித்யானந்தரோட வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்காருங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நித்யானந்தர் அவர்களை பெரும்பாலும் பரமஹம்ச நித்யானந்தான் தான் சொல்லுவோம். இவர் ஒரு ஆன்மீக குருவாகவும் கருதப்படுறாரு. இவர் தன்னோட தியானம், ஆன்மீகம், கருத்துக்கள் அனைத்தையும் சொல்யூஷனா கொடுக்கறதுக்காக பல தியான பீடங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவற்றினுடைய தலைமை இடம்ங்கிறது பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர்ல மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில இருந்து பல 50 நாடுகள் வரைக்குமே இவருடைய பிரான்ச்சஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முக்கியமா கனடாவிலையுமே இருக்குதாம். நித்யானந்தர் அவர்கள் பெரும்பாலும் தியான நிகழ்ச்சிகளை அதிகமா நடத்தி வந்துட்டு இருக்காரு. நித்யானந்தர் அவர்கள் 1978ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேரு அருணாச்சலம், அம்மாவோட பேரு லோகநாயகி. இவங்க 2 பேத்துக்கும் 2வது குழந்தையா பிறந்திருக்காரு. நித்யானந்தருக்கு தன்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த ஆன்மீக ஆசைங்கிறது அதிகமாவே இருந்திருக்காம். இந்த காரணத்தினாலேயே தன்னோட 17 வயசு அப்போ வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. அந்த நேரத்துல இருந்தே பரிவிராஜக வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. நித்யானந்தர் இப்போ வரைக்கும் 2000 மைல்களுக்கு மேல நடந்ததாகவும், பாத யாத்திரையாக நடந்து இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான ஆன்மீக நிறுவனங்களை பத்தியும், அந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படுது, எப்படியெல்லாம் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக வழியாக தேர்ந்திருக்காரு. இந்த காரணத்தை தொடர்ந்து நித்யானந்தர் அவர்கள் திபெத் வரைக்கும் இமயமலையில பல கடுமையான தவ நிலையில இருந்ததா சொல்லப்படுது. அதன் பின்னர் ஞான அனுபூதி முக்திங்கிற பேரானந்த நிலையின ஜனவரி 1, 2000 அப்போ அடைஞ்சதா சொல்லப்படுது. தனக்கு கிடைச்ச முக்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுக்காக ஜனவரி 1, 2000வது வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு ஒரு தியான பீடத்தை. இந்த நித்யானந்தரோட தியான பீடம்ங்கிறது 800 பிரான்ச்சஸோட 21 கண்ட்ரீஸ்ல செயல்படுறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஏப்ரல் 29, 2012வது வருஷத்துல மதுரை ஆதீன மடத்துக்கு வாரிசாகவும் அறிவிக்கப்பட்டாரு நித்யானந்தர் அவர்கள். நித்யானந்தர் அவர்கள் 292 ஆதீன மடங்களை தொடர்ந்து இவர் இன்னொன்று அவர் சைடு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தான் நித்யானந்தர் ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டாரு. இந்த மடங்களை ஸ்டார்ட் பண்ண காரணத்தினால பல எதிர்ப்புகளையுமே எதிர்கொண்டாரு நித்யானந்தர் அவர்கள். இருந்தாலுமே நித்யானந்தரை இந்த வாரிசுங்கிற இடத்துல இருந்து நீக்கம் செய்ய முடியாதுன்னு மதுரை ஆதீனத்தில இருந்தும் அறிவிச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் நடிகை ரஞ்சிதா கூட இருந்த காணொளி 2010 மார்ச் 2 சன் டிவி மூலம் ஒளிபரப்பு பண்ணது. இதனை கண்ட பல எதிர்ப்புகளை தொடர்ந்து அவர் அந்த பொசிஷன்ல இருந்தும் நீக்கப்பட்டாரு. அதே நிலையில அவர் அந்த ஆசிரமத்தை விட்டுமே வெளியேறிட்டாரு. அது மட்டும் இல்லாம மக்களை பல வகையில ஏமாத்திருக்காருன்னு சொல்லி பல வழக்குகளுமே தொடரப்பட்டது. அதன்படி இமாச்சல் பிரதேசத்துல உள்ள கோஹலம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கர்கிங்கிற ஊர்ல சுவாமி நித்யானந்தரை கர்நாடக காவல்துறையினர் ஏப்ரல் 21, 2010 அன்னைக்கு கைதும் செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பெங்களூர்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்திருக்காரு நித்யானந்தா. ஜூன் 7, 2012 அப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள ஒரு செய்தியாளரை தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த தாக்கத்தை தொடர்ந்து பல எதிர்ப்புகளும் பல இயக்கங்கள் போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த பிரச்சனைகள் வெடிச்சதை தொடர்ந்து அன்னைக்கு முதல்வராக இருந்த சதானந்த கவுடா அவர்கள் அந்த ஆசிரமத்தை மூடுறதுக்கு உத்தரவும் கொடுத்திருக்காரு. அந்த ஆசிரமத்தை க்ளோஸ் பண்ண சொன்னது மட்டும் இல்லாம அவரை அரெஸ்ட் பண்றதுக்குமே ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து ஜூன் 13, 2012 அப்போ ராமநகரம் அமர்வு நீதிமன்றத்துல அவர் ஆஜரும் ஆகியிருக்காரு. அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட நித்யானந்தா அவர்கள் ஜாமீனுமே வாங்கியிருக்காரு. இருந்தாலும் நித்யானந்தர் அவர்கள் ரிலீஸ் ஆனா அது மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இன்னும் வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படலாங்கிற காரணத்தினால அங்க உள்ள உள்மாநில பாதுகாப்பு போலீசார் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நித்யானந்தரை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நித்யானந்தரை அன்னைக்கு ஒரு நாள் கோர்ட்ல வச்சிருந்ததை தொடர்ந்து மைசூர் சிறையிலுமே அவர் அடைக்கப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்த நாளே ஜூன் 15 அப்போ நைட்டு 9 மணி போல நித்யானந்தர் திரும்பவும் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகியிருக்காரு. அதை தொடர்ந்து எந்த ஒரு விமர்சனத்தையுமே கண்டுக்காம தன்னோட பயணத்தை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சவுத் அமெரிக்கால உள்ள ஈக்வடாருங்கிற கண்ட்ரி பக்கத்துல ஒரு தீவை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதற்கான வேலைகளை தொடங்கி இப்போ முடிச்சு அதை தான் இன்னைக்கு கைலாஷா கண்ட்ரினும் சொல்லப்படுது. தன்னோட ஒரு நாடாகவே மாத்தி அவர் ஆட்சி செய்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நித்யானந்தர் அவர்களோட சீடர்கள், பக்தர்கள் அனைவருக்குமே அந்த நாட்டுல இடம் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அங்க ஒரு நாட்டுல என்ன இருக்குமோ அனைத்து அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதையும் தொடர்ந்து இப்போ சாதாரண மக்கள் வருவதற்கான அப்ளிகேஷன்ஸையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் சாதாரண சீடரா இருந்து இன்னைக்கு ஒரு தீவையே வாங்கியிருக்காரு. அதை பற்றின நித்யானந்தரோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அது மட்டும் இல்லாம கைலாஷா நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தியும் கமெண்ட்ல கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.